ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. நமது வேதங்கள் சப்த சாகரம், சப்த தீபம், சப்த சிந்து போன்ற வார்த்தைகளை 7 பெருங்கடல்கள், 7 கண்டங்கள் மற்றும் 7 புனித நதிகள் இவற்றை குறிப்பதற்காக பயன்படுத்துகின்றன. சப்தபதி என்ற ஒரு ரிச்சுவலை திருமண நிகழ்வுகளில் கடைபிடிக்க சொல்லும் சனாதன தர்மம் 7 ஜென்மங்கள் என்ற வார்த்தையையும் வெகுவாகவே பயன்படுத்துகிறது. புவனம் 14ஐயும் பூத்த வண்ணம் காத்தவளே என்று அன்னை அபிராமியை பற்றி பாடுகிறார் அபிராமி பட்டர். நமது வேதங்களும் புராணங்களும் 7 என்ற இந்த எண்ணுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது ஏன்? அதை மிகவும் புனிதமானதாக கருதுவது ஏன்? எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுவோமே யாவோம், உந்தனைக்கு ஆட்செய்வோம். இதுதான் திருப்பாவை பாடிய ஆண்டாள் சொல்கிற வாசி. அப்போ 7 பிறவிக்குன்னு 49 பிறவி, 7 × 7 49 பிறவிகள் இருக்கு. அதில் 100 வருஷத்துக்கு ஒருக்கா நல்ல பிறவி ஒன்று வரும். ரமணர், ராமகிருஷ்ணர், இந்த மாதிரி 1000 வருஷத்துக்கு ஒருக்கா ஒன்று வரும். அது ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர், இந்த மாதிரி. ஸோ இதுதான் 100 இயர்ஸ்க்கு வர வேண்டிய பிறவி ஒன்று, 1000 வருஷத்துக்கு வர வேண்டிய பிறவி ஒன்று. அதை வைத்து கொண்டு சொல்கிறது. 7ங்கிறது சப்த சமுத்திரங்கள், சப்த சதி, சப்த நதிகள், சப்த மாதாக்கள், இந்த மாதிரி 7ங்கிற ஒரு நம்பரை தெய்வீகத்தில் பல வகைகள் பயன்படுத்துகிறாங்க. அது 7ங்கிறதுக்கு நீங்கள் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்குற போது இதெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி 6ன்ற நம்பரும் இம்பார்ட்டண்ட்டு தான், 8 நம்பரும் இம்பார்ட்டண்ட் தான், 11ங்கிற நம்பரும் இம்பார்ட்டண்ட்டு தான். ஸோ இது நான் என்டிட்டின்னு எந்த நம்பரையும் சொல்ல முடியாது. 4 திசைகள் இருக்குது. 4 திசைகளும் இந்த உலகம். அதனால் பிரம்மா அப்படிங்கிறது, பிரம்மாவுக்கு 4 தலை இருக்குது அப்படின்றது. அதோட ஒரு ஊர்துவ முகம் சிவன், அதை சேர்த்துக்கிட்டு சிவனுக்கு 5 தலை அப்படின்றது. நம்முடைய உடம்பில் இருக்கிற 6 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, 6 ஆதாரங்கள். அதனால் முருகனுக்கு 6 முகம் அப்படின்றது. 6 முகம் இது வரைக்கும் வருது. இந்த இடத்துல 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அப்படின்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி 7வது திரை ஒன்று இருக்குது. அதுதான் 7 மலைன்னு சொல்லக்கூடியது. இப்படி எல்லாத்துக்கும் ஸ்பிரிச்சுவலாக ஒரு இன்னர் மீனிங் இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் மீனிங் தெரியாதவங்க இந்த நம்பரை கட்டிட்டு அழுகுறாங்க. எல்லாமே ஜஸ்ட் தே கோ பை த நம்பர்ஸ், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ 3 முகம் அப்படிங்கிறாங்க. 3 முகன்றது என்ன? பிரம்மா, விஷ்ணு, சங்கரன், இந்த 3 முகம். இந்த 3 சேர்ந்தது எதுவோ அதுதான் ஈஸ்வரன் சொல்கிறது, அதுதான் சிவன் சொல்கிறது. சிவன் வேறு, சங்கரன் வேறு. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நாக்கு இருக்கு இல்லையா, அது ரெட்டை நாக்குன்னு சொல்லுவாங்க. எவ்ரி திங் ஹேஸ் சம் இன்னர் மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ட். நம்ம புராணங்களில் இருக்கிற விஷயங்கள் ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டிக்காக சொல்லப்பட்டதை நாம் அந்த மாதிரி வச்சுன்னு உட்காந்துட்டுருக்கோம். ஸோ டோன்ட் அட்டாச் பிக் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் தீஸ் திங்ஸ். ருத்ரர்கள் 11 பேர், ஆதித்யர்கள் 12 பேர். இதெல்லாம் பார்க்குற போது நம்ம ஏதோ ரொம்ப பேர் இருக்காங்கன்னு நினச்சிக்கோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பெருமாள் இருக்கார். அவருக்கு நீங்கள் என்ன மந்திரம் சொல்கிறீங்க? கேசவாயனமா, கோவிந்தாயனமா, விஷ்ணுவாயன, திருவிக்ரமாயன, இது மாதிரி 12 பேர்கள் இருக்கு இல்லையா. துவாதச நாமங்கள், துவான்னா 2, தசம்னா 10. ஸோ 12 பேர்கள் பெருமாளுக்கு இருக்குன்னு. ஏகாதசம்னா 11. அப்போது ருத்ரானாம் சங்கர சாஸ்மிங்கிறார். ருத்ரர்களில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுவேன். அது ஒரு குடும்பம் இருக்குது. அதே மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது இந்த உலகத்தில். அந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள்லாம் கல்யாணம் ஆன உடனே அம்மி மிதித்து அருந்ததியை பாருங்கிறாங்க. அருந்ததிங்கிறது யார்? வைஷ்ணருடைய மனைவியாக இருந்த ஒரு உத்தமமான மனைவி. அதனால் அவ்வளோ மாதிரி நீ இருக்கணுங்கிறதுக்காக கல்யாணம் ஆன உடனே அம்மி மிதித்து அருந்ததியை பாருங்கிறது. துருவன் அவங்க அப்பாவுடைய லவ் கிடைக்கிற நாரதர் சொன்னார், இவன் கிடைக்கிறான்டா, நாராயணன் தான் எல்லாருக்கும் அப்பான்ட்டு. அவன் நாராயணனால் துருவ நட்சத்திரம் ஆயிட்டான். மிருகசீரிஷம்னு 4 இருந்தது. அது ஒரு நட்சத்திரம். 4 மான்கள் உக்காண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிவப்பு கண் இருக்கிற ஒரு பசுமாடு உக்காண்டிருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஆருத்ரான்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒளி உடம்பை பெற்றவர்கள் உலகத்தில் இருக்காங்க. நட்சத்திரங்களாக இருக்கிறாங்க, சோலார் சிஸ்டத்தில் இருக்காங்க, ருத்ரர்களாக இருக்கிறார்கள். இது மாதிரி எல்லாத்துலேயும் இருப்பாங்க. சமுத்திரங்களில் அந்த மாதிரி 7 பேர் விசேஷமாக இருந்திருப்பாங்க.
நம்ம பேர் வச்சுக்கிறோம். உலகம் பூரா இருக்கிறது ஒரே சமுத்திரம் தான். நாம் தான் வங்காள விரிகுடான்றோம், அரபிக் கடலுங்கிறோம், அதுக்கப்புறம் இந்து மகா சமுத்திரம்னு சொல்கிறோம், பசிபிக் கடலுங்கிறோம், ரெட் சீங்கிறோம், எல்லாம் நம்மளா வச்சுக்கிறது தானே. யாராவது பேர் வச்சு இந்த உலகத்தில் சமுத்திரத்தை லேபிள் குத்தியா அனுப்பிச்சான். ஸோ டோன்ட் பாதர். The whole world is one. There is nothing second about these things. நம்முடைய ஒரு லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு புரியாத பல விஷயங்களை நாம் இந்த மாதிரி சுருக்கி புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். அவ்வளோதான். ராமாயணத்தில் ஸ்ரீராமன் வாலியை வதம் செய்த செயலுக்காக மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர் ஏன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும்? ராமாவதாரத்தில் வாலிக்கு நேர்ந்த அநீதிக்கு அடுத்த அவதாரத்தில் பரிகாரம் தேடிக்கொள் என்று ஸ்ரீராமனே வாலியிடம் கூறியிருக்கிறார் என்றால் அவர் செய்த செயலை அதர்மம் என்று ஸ்ரீராமரே ஒத்துக்கொண்டதாக அர்த்தமாகாதா? மகாபாரதம் வேறு, ராமாயணம் வேறு. இது ஒவ்வொரு யுகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ ராமர் எதுக்காக வாலியை வதம் பண்ணுறாரு? சுக்ரீவன் ஒருத்தன் தான், அவனுடைய மனைவி தாரை. அவனை கொண்டு போய் வாலி தன் கூட வச்சுக்கிட்டு இருந்தான். அந்த வாலியை வதம் செஞ்சு சுக்ரீவனுக்கு ஹெல்ப் பண்ணாதான் சுக்ரீவனும் அவங்க கூட இருக்கிற அனுமார் சைன்யமும் ராமருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க, சீதையை மீட்பதற்காக. அதனால இவர் வாலி வதம் பண்ணுறார். பார்க்கறதுக்கு ரெண்டு மூஞ்சும் ஒன்றாவே இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட மாலையை நீ போட்டுக்கோ, அப்போ தான் எனக்கு யார் வாலி யார் சுக்ரீவன் தெரியும்னு அந்த மாலையை போட வச்சு வாலியை மரத்துக்கு பின்னால் இருந்து, ஏன்னா வாலிக்கு எதிரில் யார் சண்டை போட்டாலையும் சண்டை போடுறவங்களுடைய பவர் பாதி அவங்களுக்கு போயிடும், வாலிக்கு போயிடும். அதனால் இவர் மரத்துக்கு பின்னால் இருந்து அவனை அம்பு இது கொள்கிறார். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், ஏன் நான் ஆனானப்பட்ட ராவணனை ஒரு 10 தலை இருக்கிற வண்டுன்னு கையில் பிடிச்சாலு, உனக்கு ராவணனை ஆச்சு சீதை தான் மீட்டுன்னு போனேன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா 1 செகண்டில் பண்ணியிருப்பேன், இதுக்காக இந்த குரங்கு கட்டிக்கிட்டு என்னையும் கொலை பண்ணேங்கிறான். அவர் சொல்கிறாரு, சத்திரத்தை சத்திரத்தை இது கீழகம்ன்றார், அதர்மத்தை அழிப்பது கூட தர்மந்தான் அப்படின்றார். அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் மனுஷங்கயா, உங்களுக்குள்ள ரூல்ஸ் வேறு, நாங்கள்லாம் குரங்குங்க, எங்களுக்குள்ள ரூல்ஸ் வேறு. அப்போ அவர் என்ன ஆர்கியூமெண்ட் பண்ணி ராமரால் இவனை கன்வின்ஸ் பண்ண முடியல. நான் எப்படி உன்னை தெரியாமல் கொல்லணும், அந்த மாதிரி அடுத்த பிறவியில் நீ என்னை தெரியாமல் கொண்டுடு, நம்ம கணக்கு சரியாக போயிடும். ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், ஃபார் எவரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட். அதனால் அடுத்த பிறகு நீ எனக்கு கொண்டுன்னு இவர் அவனுக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் வரம் கொடுத்துட்டாரு. அதனால் கிருஷ்ணர் யுக காரியமெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்படி காலை வச்சுன்னு உட்காந்துருக்காரு. வாலியா அதுக்கு முன்பிறவியில் இருந்தவன் இந்த பிறவியில் ஜரா அப்படின்னு ஒரு வேடனாக பிறந்திருக்கான். அந்த ஜரா என்ற வேடனுக்கு இது மானோட கால் மாதிரி தெரியுது. அதனால் அவன் அம்ப விடு இந்த கால் வழியாக. ஏன்? விஷ்ணுங்கிறது பாதம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. பாதம் இஸ் ஈக்குவல் டு விஷ்ணு. அதனால தான் பாதத்து வழியாக அம்பு போச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற போது, இந்த காந்தாரி இருக்கா இல்லையா, அவள் கிருஷ்ணனுக்கு சாபம் கொடுத்தா, என்னுடைய 100 பிள்ளைங்களையும் அழிச்சிட்டியாடா மகாபாவி அப்படின்னு சொல்கிறான். உன் கண்ணில்லாத துர்ராசனுக்காக நீ கண்ணில் துணி கட்டிட்டு வாழ்நாளெல்லாம் குருடியாக வாழ்ந்தவாமா, அந்த மாதிரி ஒரு பதிவிரதையோட சாபம்ன்றது ரொம்ப நல்ல விஷயம், நான் அது கட்டுப்படுறேன், அந்த மாதிரி யாதவ குலத்தையும் அழிச்சிக்கலாம் அப்படின்னுறாரு. இப்போ என்ன ஆகுது, ஒரு ரிஷி இருக்கார், இந்த யாதவ குல இது பஞ்சபாண்டவர்களுடைய வம்சத்தில் வந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ஆம்பளைக்கு உலக்கியை கட்டி புள்ளதாச்சி மாதிரி கெட்டப் பண்ணி, சாமி இந்த பொம்பளைக்கு என்ன குழந்தை பிறக்கும் பார்த்து சொல்லுங்கன்னு. அவருக்கா தெரியாது, உலக்க பிறக்கும், உங்கள் குடும்பமே நாசமாகும் போடான்னுறார். பலராமர்கிட்ட சொன்ன உடனே, ஏண்டா பாவி அவர்கிட்ட போய் ஒம்பு வளர்த்துக்கினீங்க அப்படின்னா அந்த இரும்பு வலக்கையை நல்லா சட்னி பண்ணி அதை பக்கத்தில் இருக்கிற இரண்டியா நதியில் கலக்கிறாங்க. அந்த சாம்பலெல்லாம் ஒதுங்கி கரை ஒதுங்கி அங்கெல்லாம் கோரப்புல்லு முளைக்குது. இந்த பாண்டவ வம்சத்தில் வந்தவங்கெல்லாம் நல்லா தண்ணி போட்டு ஒரு பௌர்ணமி ராத்திரிக்கு அந்த முளைச்சிருக்கிற கோரப்புல்லை வச்சு ஒருத்தனை அடிச்சுன்னு சேர்த்து விட்டான். ஏன்னா அதில் தான் அவங்க சாகணும்னு சாபம் இருக்குது. அதில் ஒரு இரும்பு பிட்டு தான் அவங்ககிட்ட இருந்தது, அதை வச்சு தான் அந்த அம்பு போட்டான். கிருஷ்ணரும் அந்த குலத்தில் வந்தவர் தானே, அதனால் அவர் அழிஞ்சார். இப்படி மகாபாரதம் இன்றைக்கி வரைக்கும் ஒரு பேசப்படுகிற ஒரு காவியமாக இருக்கிறதுக்கு காரணம், அதில் இந்த மாதிரி 1000 நுணுக்கங்களை வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் படிக்கிற போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
அதனால் ராமாயணம் மகாபாரதம் இவ்வளோ வருஷம் ஆகி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய கேரக்டரைசேஷன்ஸ், ஒவ்வொரு கேரக்டரையும் வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லெசன்ஸ், மாரல்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்த காவியங்கள் அவையெல்லாம். எவ்வளவோ காவியங்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் உலகத்தில் எதெல்லாம் பெரிய காவியம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நம்முடைய இந்தியாவிலேருந்து போன இமிட்டேஷன். உங்கள் ராவணன் இருக்கான், அவன் சீதையை கொண்டு போய் வச்சுருந்தான். அந்த மாதிரி கிரேக்க நாட்டில், ரோம நாட்டிலெல்லாம் ஹெலன்னு ஒரு பொம்பளை இருந்தாள். அவளை கடத்தின்னு போய் ட்ராய் நகரத்தில் ஜெயில் வச்சுருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் போய் மீட்டுன்னு வந்தாங்க. அந்த ஹெலன் ஆஃப் ட்ராய் கதை அப்படி வந்தது தான். நம்ம ஊரில் இருக்கிற பஞ்சதந்திர கதைகள் இருக்கு இல்லையா, அது மரியாதை ராமன் கதைகள், தெனாலிராமன் கதைகள், இதெல்லாம் இந்த யாத்திரிகள் பாஹியான், யுவான் சாங், இந்த மாதிரி யாருங்க மார்க்கா போலெல்லாம் வந்துட்டு அவங்க ஊரில் போய் கதை சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருந்த கதைகள் எல்லாம் கொண்டு போய் அவங்க ஊரில் சொல்லி போயிட்டு அது வந்து வேறு வேறு பேரில் வந்துச்சு. கிங் சாலமன் ஷீபா கதைன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் தெனாலிராமன் கதையெல்லாம் வந்து முல்லா நசுருதீன் ஸ்டோரிஸ்ன்னு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் மற்ற நாட்டில் வரும். இன்ஃபேக்ட் பைபிள் இருக்கு இல்லையா, மில்டன் எழுதின பேரடைஸ் லாஸ்ட்டு, பேரடைஸ் கெயின்னு, அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை. நம்ம ஊரில் பெரிய தத்துவங்களை சொல்கிறதுக்காக உபனிஷத்துக்கள்னு இருக்குது. அந்த உபனிஷத்தில் ஒரு கதை என்னென்னா, ஒரு ஆண் பறவை பெண் பறவை ரெண்டும் ஒரு மரத்து மேலே உட்காந்துருக்கு. அந்த மரத்துக்கு என்ன பேர்? ஃபிப்பல மரம்னு பேர். அதில் இருக்கிற பழத்துக்கு என்ன பேர்? ஃபல். ஃபல்னா பழம். இந்த ஆண் பறவை சொல்லுது, நான் இந்த பழத்தை சாப்பிட மாட்டேன்னு. பெண் பறவை எனக்கு ஆசையாகுதுங்கன்னு. பெண் பறவை சாப்பிட்டனால ஆண் பறவையும் சாப்பிட்டு ரெண்டு பேரும் நரகத்துக்கு போயிடுறாங்க. இதுதான் பேரடைஸ் லாஸ்ட்டு, பேரடைஸ் கெயின் பின்னால் வருது. அப்போது இந்த ஆத்மா ஹஸ் பிகம் ஆடம், ஜீவாத்மா ஹஸ் பிகம் ஜீவ் அண்ட் ஈவ், அண்ட் தி பீப்பிள் ட்ரீ ஹஸ் பிகம் ஆப்பிள் ட்ரீ. இது நம்ம ஊர்லேருந்து போன கதை தான், அந்த ஊரில் அப்படி ஆகிப்போச்சு. அதனால் நிஜமாகவே மில்டன் எழுதியதுக்கு நம்ம உபனிஷத்தில் இருக்கிற கதைகள் தான் ஆதாரம் என்பது. இப்படி பல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பகீரதன் ஒருத்தன் தான். அவன் சாகர ராஜாக்களுடைய வம்சத்தில் வந்தவன். ஒத்த காலில் நின்று தவம் பண்ணான். எதுக்காக? ஆகாசத்துலேருந்து கங்கையை வர வைக்கணும். எதுக்கு வர வைக்கணும்? அவனுடைய என்னது கொள்ளு தாத்தா வம்சத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சாம்பலாக இருக்கிறாங்க. அந்த சாம்பல் மேலே கங்கை தண்ணி பாஞ்சாதான் அவங்களுக்கு ஆத்ம சாந்தி அடையும். அதனால் ஏன் அவங்க அந்த மாதிரி சாம்பல் ஆனாங்கன்னா, அவங்க ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுறாங்க. அந்த அஸ்வமேத யாகத்தில் குதிரை ஒன்று கொண்டாந்து கட்டுவாங்க. அந்த குதிரையை இந்திரன் பார்த்தான். என்னடா நம்ம பதவிக்கு வேட்டு வச்சுருவாங்களேன்னு திருடின்னு போய் எங்கேயும் ஒழிச்சு வச்சிட்டான். இவங்க உலகமெல்லாம் அந்த குதிரையை தேடுறாங்க, கிடைக்கல. கடைசியில் பாதாள லோகம்னு சொல்லி பூமியை ட்ரில் பண்ணிக்கினே போகிறாங்க. போனால் பாதாள லோகத்தில் ஒரு மலை, அந்த மலைக்கு பேர் ஹார்ஸ் ஹில். அங்கே தான் குதிரை கட்டியிருந்ததுனால ஹார்ஸ் ஹில்னு பேர். ஒரு சாமியார் அங்கே உட்காந்துருக்கார். அவர் பேர் கபில ரிஷி. கபிலர்ன்ற இல்லையா, அவர் கபில ரிஷி. அங்கே அந்த ஒரு அந்த கபில ரிஷி உட்கார்ந்து ஆரண்யம்னா காடு, அதுதான் கபில ஆரண்யம். லேட்டர் பிகேம் கலிஃபாரண்யம் அண்ட் கலிஃபோர்னியா. நீங்கள் இந்தியாவிலேருந்து ஸ்கேல் வச்சு பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவுக்கு போகும். கலிஃபோர்னியா கிட்டே இன்றைக்கும் ஹார்ஸ் ஹில்லுன்னு ஒன்று இருக்குது. அவர் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிங்க ரூம்னாரு. எல்லாம் சாம்பலாக போட்டானுங்க. சாம்பல் தீவுன்றது அதுதான் ஆஷ் ஐலண்ட். ஸோ கலிஃபோர்னியா கிட்ட இருக்கிற ஹார்ஸ் ஹில்லு, ஆஷ் ஐலண்டு, கபில ரிஷி தவம் செய்த ஆரண்யம், கபிலாரண்யம், இதெல்லாம் கரெக்டாக பொருந்தது. ஜியாகிரபிக்கலாக இங்கே ஸ்கேல் வச்சா கலிஃபோர்னியாவுக்கு தான் போய் நிற்கிது. இப்படி பல விஷயங்கள் நம்ம 7-14 உலகம்னு ஒன்று எங்கெங்கேயும் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அமெரிக்கா தான் பாதாள லோகம். அமெரிக்கா பாதாள லோகம். பலி சக்கரவர்த்தி இந்த உலகத்துக்கு இந்திர பதவிக்காக தவம் செய்கிறான். அப்போது வாமன அவதாரத்தில் வந்து சாமி ஓரடியால் மண் அளக்கிறாரு, ஒரு அடியால் விண்ணு அளக்கிறாரு, 3வது அடிக்கு அவன் தலைமையில் கால் வைக்கிற மாதிரி ஆகிப்போகுது. அவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வேண்டிய பிரகலாதனுடைய கொள்ளு பேரணி அசுர குணத்தோடு நீ அழிஞ்சு போகிறதுக்கு நான் விரும்பலை. ஏன்னா இந்திர பதவி விபத்துக்கு காலியாக இல்லை. அதனால் நான் பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக நியமிக்கிறேன்னாரு. அப்போ இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற எலான் மஸ்கோ, உங்கள் புஷ் யாரோ ஒருத்தன், அவன் தான் பலி சக்கரவர்த்தி. அமெரிக்காவில் அவன் சக்கரவர்த்தியாக இருந்து ஆண்டுக்குன்னு இருக்கணும். அடுத்து இங்கே வர்றபோது அவனுக்கு பிரம்ம பதவி அப்படிங்கிற மாதிரி, அவனுக்கு இந்திர பதவி அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அதனால் அவன் அங்கே உட்காந்துருக்கான். யார்? வாமனாவதாரத்தில் கொடுத்த வாக்கு. வாமனாவதாராயி, அதுக்கப்புறம் நரசிம்மவதாராயி, பரசுராம அவதாரம் எல்லாம் முந்தி எத்தனை அவதாரம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி வரைக்கும் அமெரிக்காவில் ஏதோ ஒரு ஃபார்மில் அவன் சுற்றின்னு உட்காந்துருக்கான்.
இப்படி எல்லாத்துக்கும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. துவாபர யுகத்தில் பிரம்மாசரத்தை பரசுராமன் விட்டுறான். அதுக்கு சாபம் கொடுத்துட்றாங்க வேதவியாசர். எவ்வளோ பெரிய ஆயுதம், இதை திரும்பி வாங்க தெரியாமல் ஏண்டா விட்ட நாயே, இந்த நீ சிரஞ்சீவியாக வாழ்ந்து இந்த உலகத்தில் எவ்வளோலாம் அக்கிரமம் நடக்க போகுதுன்னு பாரு, அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட்டாங்க. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அவன் எங்கேயோ சுற்றின்னு இருக்கான். வருஷத்துக்கு ஒரு நாள் வடநாட்டில் எங்கேயோ ஹோட்டலில் அவனை பார்த்தாங்க, உடம்பெல்லாம் புண்ணாக உக்காந்துன்னு இருக்கான்னு அதனால் நம்முடைய புராணங்களில் இருக்கிற பல விஷயங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் எவிடன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. லைஃப் ஒரு கண்டினியூஸ் பிறவி. 7 பிறவி இந்த உலகத்தில் சிரஞ்சீவியாக இருப்பா அப்படின்னாங்க. அந்த சிரஞ்சீவியாக இருக்கிறவங்கெல்லாம் ஆஞ்சநேயர் ஒருத்தர். ராமாவதாரம் முடிஞ்சு ராமர் வாப்போலாம் வைகுண்டத்துக்குன்றார். அவன் சொல்கிறான், இல்லை அங்கே வந்து உட்காந்து என்ன பண்ணோம், நான் இங்கேருந்து ஒவ்வொரு சீனாக அசை போட்டு பார்க்குறேன், நான் உன்னை எப்படி மீட் பண்ணேன், நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணேன், நீ எனக்கு எப்படியெல்லாம் பிளெஸ்ஸிங் பண்ணேன் அப்படின்னு ராமர் சந்தோஷப்படுறார். நான் உனக்கு 5 முகம் தரேன், 4 திசையிலிருந்தும் உனக்கு டிஸ்டர்ப் வராது, மேலே இருந்தும் டிஸ்டர்ப் வராது, பஞ்ச முகத்தை வச்சுக்கிட்டு நீ மகேந்திரகிரி மலையில் போய் தவம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டார். அவர் மகேந்திரகிரி மலையில் உட்காந்து தவம் பண்ணிக்கிறார். எதுக்காக? அடுத்த யுகத்தில் அவர் தான் பிரம்மா. அவர் எப்படி நினைக்கிறாரோ அந்த மாதிரி இந்த உலகத்தை அவரால் படைக்க முடியும். மகேந்திரகிரியில் இன்றைக்கும் அந்த இடம் இருக்குது. அதுக்கு அனுமான் கோட்டைன்னு பேர். நல்லா யாரவே முடியாது, அப்படி செங்குத்தாக இருக்கும். ஆயிரக்கணக்கான குரங்கள் அந்த இடம் இருக்கும். நான் அங்கெல்லாம் போயிருக்கேன். அப்போ அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர், இந்த உலகத்தில் ஆஞ்சநேயரை கும்பிட்றவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வியாசராயராக வராரு, ராகவேந்திரா வராரு, சமர்த்த ராமதாஸாக வராரு, துளசிதாசராக வராரு. இதெல்லாம் அந்த ஆஞ்சநேயனுடைய ஃபார்மில் வந்தவங்க தான். தன்னை நம்புகிற பக்தர்களுக்கு ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு உடம்புல வந்து அவர் மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கார். ஆனால் அவருடைய மெயின் போர்ட்ஃபோலியோ அங்கே இருக்குது, மகேந்திரகிரி மலையில் இருக்குது. அந்த எனர்ஜியாக வரை ஏதோ ஒரு ஹியூமன் கண்டெய்னரில் யூஸ் பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு. அப்படி இந்த உலகத்தில் யாருமே அழியறதில்லை. வேறு காலகட்டத்தில் வேறு ஃபார்மில் அவங்களுடைய கர்மாவை கண்டினியூவஸாக, நல்லதோ கெட்டதோ, இப்போ ஆஞ்சநேயருக்கு நல்ல கர்மா இருக்குது, அது மாதிரி சில பேருக்கு கெட்ட கர்மா இருக்கும். ஒரு ஜென்மத்தில் கழிக்க முடியாது. கார் வாங்குறீங்க, ஒரே இதில் கட்ட முடியலைன்னா ஹேர் பர்ச்சேஸ் போடுறீங்க இல்லையா, அது மாதிரி கர்மா கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் கழிக்க முடியும். அப்படி வர்றவங்களும் இருக்காங்க. ஒரே ஜென்மாவில் ஒரு ரமணர் மாதிரி, ராமகிருஷ்ணன் மாதிரி, ஏதோ ஒரு கேன்சர் மாதிரி வந்து கஷ்டப்பட்டு கழிச்சிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதனால் கர்மான்றது எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட்டுங்கிறது லா ஆஃப் ஃபிசிக்ஸு. ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இஸ் லா ஆஃப் ஃபிசிக்ஸ். ஃபார் எவரி கிரெடிட் தேர் இஸ் கரஸ்பாண்டிங் டெபிட்ன்றது லா ஆஃப் அக்கௌண்டன்சி. அதனால் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கர்மா உண்டு. எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலையும் அவங்களுக்கும் கர்மாலாம் உண்டு. காஞ்சியில் மகா பெரியவர் இருந்தார். அவருக்கு கிரானிக் அல்சரு, இப்படி வயிற்ற பிடிச்சின்னு கஷ்டப்படுவார். அப்போ எல்லோரும் பெரியவாளுக்கு இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு அவர் சொல்கிறார், என் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன், இல்லை உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னாரான். அதனால் கர்மாவை தெரிஞ்சு அனுபவிக்கிறாங்க. ரமண மகரிஷி, அவருக்கு ஷோல்டரில் கேன்சர் வருது. டாக்டருங்க வராங்க, உங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கணும். அனஸ்தீஷியா கொடுத்தா எனக்கு கடவுள் ஞாபகம் இருக்குமா இருக்காதுன்னாரு. இருக்காதுண்ணா. அப்போனா நான் கஷ்டத்தை தாங்கிக்கிறேன் அப்படின்னு மூக்கை நடி மாட்டினு இந்த கையில் ஒரு புக்கை படிச்சு, இந்த கை தனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுங்கடான்னாரு. ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்கள் ஒரு 2 நாளைக்கு ஜுரம் வந்தாவே அழுவுறீங்க, தலைவலி வந்தால் அழுவுறீங்க. அவங்க எவ்வளோ பெரிய கர்மம் வந்தாலும் அனுபவிக்கிறேன், இன்னமும் பிறவி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. இதுதான் உங்களுக்கும் அஜ்ஞானிகளுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம். 2 பேருக்கும் கர்மா உண்டு. சரீரம்னு ஒன்று இருந்தால் அவங்களுக்கு கர்மா இருந்தே தீரும். அதனால் சரீரத்தில் வந்துட்டு எனக்கு கர்மாலாம் இருக்கக்கூடாது, நான் சாமி ஆகிட்டேன், முருகருக்கு 3 கிருத்திக்கு விரதம் இருந்தாலாம் சொல்லின்னு தான் ஒன்றும் பருப்பு ஆகாது. எவ்ரி ஒன் ஹேஸ் டு அண்டர்கோ தேர் கர்மாஸ். அதனால தான் எவ்வளோ பெரிய மகான்கள் எடுத்துக்கோ. ஏசுநாதர் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி. கடைசியில் அவரே வந்து சிலுவையில் போனார். ஏன்னா எல்லா பாவங்களையும் அவர் தான் வந்து கழிக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கர்மா இருக்கும். எவ்வாறாக இருந்தாலும் கர்மா உண்டு. சில பேர் அந்த கர்மா நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக சில டெக்னிக்ஸ் கண்டுபிடிப்பாங்க. உளுந்தூர்பேட்டுக்கிட்ட சங்கரலிங்க சித்தர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார், ரொம்ப பெரிய மகான். அண்டு அவர் என்ன பண்ணுவார்னு, நீ அவரை பார்க்குறதுக்கு போனேன்னா இப்போ இட்லி வாங்கியாடுவார். நீ அங்கே இருக்கிற சண்முக விலாஸில் போய் 4 இட்லி வாங்கிடணும். அதில் ஏழை பாலைங்க வாங்க முடியாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக 2 இட்லி தனியாக எடுத்து வச்சுக்கின்னு மீதி 2 இட்லி எடுத்து சட்னியில் தொட்டு ஒன்று கொடுப்பாரு. இப்படி கையில் வாங்கி இப்படி சாப்பிட்ணுன்னு கையில் தண்ணி ஊற்றுவார். அவர் அந்த 2 இட்லி உனக்கு கொடுக்குற போதே உன்னுடைய கர்மாவை கழிக்கிறதுக்காக அவர் பிளெஸ்ஸிங் பண்ணுறாரு. தான் நேரடியாக செஞ்சால் தனக்கு அந்த கர்மம் வந்துடுங்கிறதுனால
அந்த இட்லி தானம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதில் கர்மாவை கழிக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் நமக்கு புரியாமல் போகலாம். எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க மகான்கள், ஏன்னா உங்கள் கர்மா அவங்க எங்கே வாங்கிக்கணும் இல்லையா? இப்படி பல விஷயங்கள் இருக்குது. கர்மா என்பது கழிக்க முடியும், ஆனால் எல்லாரும் கழிக்க முடியாது. இப்போ ஒரு இயேசு இருக்கார், அவருக்கே அந்த எக்ஸம்ஷன் கொடுக்கல. யாரோ சில பேருக்கு தான் மற்றவங்களுடைய கர்மா எவ்வளோ பாவம் எது ஏற்றுக்கினாலையும் அது அவங்கள பாதிக்காதுன்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி ஒரு வரம் இருக்கு. நான் யார் கர்மாவை மாற்றினாலையும் எனக்கு அது பாதிக்காது. ஆனால் அதனுடைய ஷேடோ எஃபெக்ட்னுவாங்கள்ல, ஒரு ஓடுற பஸ்ஸில் நீ இறங்கினா நீயும் கொஞ்சம் தூரம் ஓடி தான் ஆகணும். அந்த மாதிரி மற்றவங்களுக்கு கர்மா மாற்றினா அது ஓரளவு ஒன்றும் பாதிக்கும். பட் இட்ஸ் நாட் ஈக்குவல் கர்மா. அந்த மாதிரி வராது. ஒரு ஆள் கண்ணில் கறி கொட்டிக்கினே இருந்துச்சு, ஏன்னா மண்ணடியில் பார்க்க வந்தான். அவன் எந்த டாக்டர்கிட்ட போய் ரெடி ஆகலாது. அங்கே இந்த பானையில் இருந்த தண்ணியை அவன் கையில் ஊற்றி கண்ணை கழுவிடான்னு அவன் நல்லாயிட்டான். அதுக்கப்புறம் நான் 3 நாளைக்கு வீசி நைட்ரா போட்டுன்னு உட்காந்துருந்தேன். இப்படியெல்லாம் உண்டு. இந்த ஷேடோ ஆஃப் கர்மா அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்கோ. வருமோ இப்பலனெல்லாம் வாழ்வினிலே இவனுக்கு, இது தன்னை இவன் தன்னும் துய்ப்பனோ, மேனிதான் சுகமின்றி திரிவனோ, ஆயின் அருள் பரிபாலித்தல் எஞ்ஞானம். 2 பேர் பேசிக்கிறாங்க, வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும். இவன் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டான்னா எப்படி இந்த மாதிரி அருளெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. எப்பணியும் அர்ப்பணம் என அவனுக்கே விட்டிடுவான் இவன். இவர் எல்லாத்தையும் கடவுளுக்குன்னு செய்கிறாரு, அதனால இவருக்கு கர்மா வராது. இவன் மேனி கல்பம் கல்பமே. இவருடைய உடம்பு எந்த பிழையினாலும் பாதிக்காத மாதிரி ஒரு பவர் இவருக்கு கொடுத்துருக்காங்க. பொன்னாகும் இவன் மேனி. வெளியில பார்த்தா ஃப்ளஷ் அண்ட் பிளட், உள்ளுக்குள்ள ஒரு கோல்டன் அவுரா இருக்கும். அது பாதிக்காது, எந்த கர்மாவினாலும் பாதிக்கப்படுவதில்லை. அதான் பொன்னாகும் இவன் மேனி. இதை நான் சொல்லவில்லை, காகபுஜண்டர் இதற்கு விளக்கத்தை எழுதியிருக்கிறார். பொன்னென கோசிகன் உரைத்த மொழிக்கு விளக்கம் உரைக்க வந்திட்டேன் யான். நன்றே இவன் பொன்னென மின்னும் மேனிதன்னை பொருந்தி வாழ்வான். வான்பொறி இல்லாத வானத்தே நடந்தே முறையாய் வேதம் தன்னை ஓதி கந்தர்வர்கள் கந்தர்வ தேவ மாதர் தம்மை தானும் விழியார காணும் பாக்கியம் தன்னை பெறுவான். இவருக்கு என்ன பவர்னா, இவர் உடம்பு ஒரு கோல்டன் அவுராவை வச்சிருக்கோம். எந்த ஏரோப்ளேனும் எதுவும் இல்லாமல் இவர் ஆகாசத்துக்கு போய் அங்கே இருக்கிற கந்தர்வர்கள் தேவர்கள் எல்லாரையும் பார்த்து வேதத்தெல்லாம் ஓதிட்டு திருப்பி தான் உடம்புக்குள்ளே தன்னுடைய கூட்டுக்குள்ளே புகிற பவர் இவருக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. தானும் ஸ்பரிசம் தன்னால் பட்டிட. இவர் யாரையாவது தொட்டார்னா தானும் ஸ்பரிசம் தன்னால், நீ என் கையெல்லாம் பிடிங்கி வச்சுக்கூடாது, நானும் தொடணும். தன்னால் பட்டிட முன்னை வினையும் மறையும் பின்னும் வரும் வினையும் தானும் மறையும் சாற்று. நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலையும் இவர் தொட்டார்னா அந்த பாவமெல்லாம் மன்னிக்கப்படும், கர்மாக்கள் மன்னிக்கப்படும். எண்ணிய எண்ணம் தானும் எண்ணியது போல் தான் நடக்க இவன் தானும் அவன் வினையை ஏந்துவான் கண்டாய். இவர் வர்ற டிவோட்டி இல்லை வர்ற பக்தனுக்கு அந்த கர்மாவை இவர் வாங்கிக்கிறாரு, அவன் கர்மாவை இவன் வாங்கிக்கிறாரு. அப்போ காகபுஜன் வழிகிறார், அவன் கர்மாலாம் இவன் வாங்கிக்குவார்னா இவர் உடம்பு சரியில்லாமல் சுற்றுவார். அப்போ இவர் எப்படி மக்களுக்கு நல்ல செய்வார், அருளை எப்படி காப்பாற்றுவார்? எப்பணியும் அர்ப்பணம் என அவனுக்கே விட்டிடுவான் இவன். இவன் மேனி கல்பம் கல்பமே. இவர் எல்லாத்தையும் கடவுளுக்காக செய்கிறதுனால இவரை எதுவும் பாதிக்காது. இவருடைய உடம்பு எந்த பிழையினாலும் பாதிக்கப்படாத அளவுக்கு ஒரு பவர் இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவன் தன் உயிர் நிலையை உணர்வோர் யார்? இவர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? முன்னை பிறவி தண்ணில் கைலாசத்தில் தானே இருந்து, இவர் கைலாசத்தில் இருந்தவர், கைலாசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தொண்டு செய்து கொண்டிருந்தவர். அதனால் இவருடைய லைஃபே இந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்டாக தான் இருந்திருக்கு எப்பயுமே. அதனால் இவருக்கு இதெல்லாம் பாதிக்கிறது இல்லை அப்படின்னு அதெல்லாம் வரும். அதனால் நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், விதவிதமாக எல்லாம் பண்ணியிருக்கோம். அண்டு மக்களுக்கு இதெல்லாம் புரியறதே இல்லை, நம்ம பண்ணாதே கிடையாது. அவ்வளோ அதிசயங்களை பண்ணியிருக்கோம், மக்களுக்கு புரியல. அதனால் நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் கோயிலெலாம் கட்டிட்டேன். கோயிலெலாம் கட்டி எல்லோரும் கும்பிடுங்க, யாகத்தில் உட்காருங்க, பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கைட்லைன்ஸ் போயிட்டேன் நான். இல்லைன்னா ஒரு காலத்தில் என்னால் பண்ண முடியாததுன்னு எதுவுமே இல்லை. இப்பயும் பண்ண முடியும், ஆனால் பண்ண மாட்டேன். இதுக்கு முன்னால் யார் வந்தாலும் அவங்களுக்கு உடனே எல்லா கர்மாவையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துருவேன். இப்படி ஒரு காலம் இருந்தது, மக்களுக்கு புரியலை, நன்றி இல்லாத உலகமாக இருக்குது, நமக்கு எதுக்கு ஒம்புன்னு சொல்லிவிட்டு நான் கோயிலெல்லாம் கட்டிட்டேன். எல்லா சாமிக்கும் கோயில் கட்டு எல்லாம் கும்பிடுங்க, உருப்பிடுங்க, யாகம்லாம் இருக்குது 3 கோயிலில், அதில் உட்காருங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்
அப்படிங்கிற மாதிரி. இல்லை மிஞ்சி யாருன்னா வந்தாங்கன்னா கோயில் பிரசாதம் கொடுத்துருது. நான் கொடுக்குற பிரசாதம் எதுவும் எந்த கிடையாது. கர்நாடகாவில் குக்கே சுப்பிரமணியான்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த பாம்பு புத்தோட மண், சங்கரன் கோயிலில் இருக்க பாம்பு புத்தோட மண், வைத்தீஸ்வரன் கோயில் விபூதி உருண்டை, பழனி கோயில் விபூதி, காமாட்சி அம்மன் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமம், இதெல்லாம் தான் நான் கொடுக்குறது. இந்த ட்ரேல இருக்கிறதெல்லாம் அதே தான். என் பிரசாதம் நீங்கள் ஒன்றுமே கிடையாது. அந்த கோயிலேருந்து எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நான் யாருக்குன்னு சொல்கிறது இல்லை, தானாக வந்துடும். அது பாட்டிக்கு அந்த பிரசாதங்கள் தான் நம்ம கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ராகவேந்தருடைய மந்திராலய மண் அதை கொடுக்குற நம்ம எப்படி பல விஷயங்களே நம்ம வெளியே சொல்கிறது இல்லை, ஆனால் சாதாரணமாக பண்ணிக்கிட்டு போயிட்டே இருப்போம். ஓகேவா? அடுத்த கேள்வி. Question from கபாலீஸ்வரன். சமீபத்தில் வெனிசுலாவில் ஏற்பட்ட கோரமான நிலநடுக்கத்தில் பலர் உயிரிழந்தனர். அறிவியல் இதை இயற்கை பேரிடராக விளக்கினாலும் இது போன்ற நிகழ்வுகள் மனித வாழ்க்கையின் நிலையாமையை ஆழமாக உணர்த்துகின்றன. தாங்களும் தங்களுடைய வெளிநாட்டு பயணங்களின் போது பல இயற்கை பேரிடர்கள் நிகழாமல் தடுத்ததாக தங்களின் அருளுரையில் கூறியுள்ளீர்கள். இத்தகைய இயற்கை பேரிடர்கள் வெறும் அறிவியல் நிகழ்வுகள் மட்டும்தானா, அல்லது மனித குலத்திற்கு இறைவன் அளிக்கும் ஆன்மீக விழிப்புணர்வின் வெளிப்பாடாகவும் கருதலாமா? காலம் என்பது சக்கரம், கரங்குன்னுவாங்க. காலம் என்பது கரங்கு போல் சுழன்று மேலது கீழா கீழது மேலா மாற்றம் தோற்றம் அப்படின்னு வரும். இப்போ பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம்ன்ற மாதிரி பூமி சுற்றிக்கிட்டே தான் இருக்குது. இதில் மேலே இருக்கிறது கீழே போகுது, கீழே இருக்கிறது மேலே போகுது. ஸோ தி மதர் எர்த் இஸ் ட்ரைங் டு ரீஅட்ஜஸ்ட் இஸ் ஃபேஸ் டியூரிங் திஸ் ஆசிலேஷன், இந்த மூமெண்ட்ஸில் பண்ணிக்கிறது. அதனால் உலகத்தில் இந்த எர்த்குவேக்ஸு, நெருப்பு மலைகள் வெடிக்கிறது, சமுத்திரம் பொங்கி வர்றது, பனிப்பாறைகள் உருகுவது, இதெல்லாம் நேச்சுரலாக நடக்கிற விஷயங்கள். பட் தே ஹேப்பன் ஆஃப்டர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட். எடுத்த உடனே நாளை காத்தால் நடந்துடாது. அதனால் ஏதோ புதுசு மாதிரி தெரியும், ஆனால் புதுசு இல்லை. எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். வரக்கூடிய காலத்தில் சைனா, இந்தியா, பிகாஸ் வி வென்ட் டவுன், வி ஆல் ஹேட் எ வெரி பியூட்டிஃபுல் prosperous past. We went down. So now we are recovering. So you will find we will all become, superpowers. Question from Nagarkovil Priya. Dear Baba, why have people forgotten about God's power and instead tell their troubles to humans who are as powerless as them? It's all foolishness. Nobody is bigger than God. And if you really have the right understanding, everything is God, everyone is God. All of us are gods. This is what our Sanatana Dharma teaches you. Aham Brahmasmi Tatmamasi. I am God, you are also God. People have forgotten their divine potential and they are unable to behave even like human. They are behaving like beasts. That's why you find all this sadness, sorrow, a pathetic situation. Go and see African countries. With one bottle of water, they have to cook, they have to drink, and they have to keep themselves clean. Utter poverty. So many African countries are there. People are dying out of hunger, about ill health, so many things. So no one dares to go there also. Anala ulagam pura, everything has been created by God. And people have lost that divine thoughts and they have become human, and still they have descended down. They are behaving like beasts. They don't have time for God, and that's why they are suffering. Kattadana Rayapai Nenkul, Valarivan Natral Chodarin. With all your knowledge, if you can't take God seriously, you are nothing in this world. No God, K-N-O-W, no God. K-N-O-W, no peace. No, K-N-O-W, no God, no peace. No, N-O, no God, N-O, no peace. So when you don't take to God, you will not be peaceful. Oh, God, what is that? G-O-D, God. You have a right, and God has created you as a replica of Him. You can behave like God. What is Godhood? Loving everyone, being impartial, and not hating anyone, being most intelligent, bringing out good to this intelligence. So all that is good is equal to God. Simple, one line. All that is good
இஸ் ஈக்குவல் டு காட். நன்றுடையானை தீயது ஒன்றில்லானை, அவ்வளோதான். நன்றுடையானை தீயது ஒன்றில்லானை, தட்ஸ் த டெஃபினிஷன் ஆஃப் காட். ஸோ வி ஹவ் த ஆப்ஷன் டு பிஹேவ் லைக் காட்ஸ். அண்ட் இதெல்லாம் சொன்னால் யார் கேட்க போகிறான்? பிகாஸ் இட் சூட்ஸ் ஹிம், இட் சூட்ஸ் ஹிம். சி, கொல்லான் பொலானை மறுத்தானே உலகு எல்லாம் கை கூப்பி தொழும். யார் வெயிட்டேறினா இருக்கானோ அவன் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கும்பிடுவாங்க. அவிஸ்வரிந்து 1000 வேட்டலினும் அங்கு ஒரு உயிர் கொல்லாமை நன்று. நீயே ஊற்றி 1000 யாகம் பண்ணுறதை விட ஒரு உயிரை கொலை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்க. வள்ளலார் சொல்கிறாரு, சாகாவரமும் சர்வ சித்தி எல்லாமும் பெற்றிட்டேன். ஐ ஒன்ட் டை, தட் பூன் ஐ காட் ஃப்ரம் காட், ஐ காட் ஆல் அகல்ட் பவர். எப்படி? ஓஹோ நோன்பு நோற்றிட்டேங்கிறது. ஓஹோ நோன்புனா எல்லா நோன்புகளை விட விரதங்களை விட பெருசியது ஜீவகாருண்யம். இந்த அப்சல்யூட் நான்வெஜிடேரியனாக இருக்கிறவங்க எல்லாரையும் கசாப்பு கடைக்கு கொண்டு போய் 4 நாளைக்கு விடு. அவன் கோழியை வெட்டுறான், ஆட்டை வெட்டுறான், அதெல்லாம் பார்த்து அது படுற அவசியம் பார்த்தா நீயே வெயிட்டேரியன் ஆகிடுவேன். இவன் அதை பார்க்கல. கடையிலேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வாங்கின்னு வந்து உப்பு மிளகா போட்டு சூடு பண்ணி சாப்பிட்டுன்னு இருக்கிறதுனால இவனுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியறதில்லை. தேர் யூஸ் டு பி மகாத்மா இன் திருவலம் நியர் ராணிப்பேட் கால் திருவலம் சாமியார். அவர் ஒரு காலத்தில் விபூதி கொடுத்தார், வெல்வம் கொடுத்தாருன்னா எல்லா வியாதியும் சுமாராகிடும். ஜனங்க க்யூவில் நிற்பாங்க அவர்கிட்ட. ஏன்னா அங்கே இருக்கிற சாமி பேர் வில்வநாதீஸ்வரர்னு. அந்த வில்வத்தை கொடுத்தாருன்னா எல்லா வியாதியும் சுமாராகும். ரொம்ப பெரிய நிலை வருது. பிறப்பால் வண்ணன் ஒரு கோணிப்பை இல்லை, அதில் கோமணம் கட்டிக்கிட்டு உக்காண்டிருப்பார். ஒரு மரப்பலகை மேலே படுத்துக்குவார். அண்டு இது கேவுரு கூழ் தான் குடிப்பார். அவர் இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல். ஆனால் எல்லா வியாதியும் கூர் பண்ணியிருந்தார். ஒரு நாள் பார்த்தார், இந்த ஜனங்கள்லாம் கொளுத்து போய் இல்லாத வியாதியெல்லாம் வர வச்சுன்னு நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ கடவுளுடைய திட்டத்துக்கு நம்ம விரோதமாக நடக்கிறோங்கிறதுனால அவர் எதிரில் வந்து உட்காருன்னு ஒரு சில சக்கரம் போடுவார். அது மேலே உட்காந்து கையில் ஒரு கருப்பு கயிறு கட்டிட்டு, இனிமேல் நான் வந்து கவுச்சி சாப்பிட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு, அப்போ தான் உனக்கு வைத்தியம் பார்ப்பேன்னுவார். இவங்க கவுச்சி சாப்பிட்றதுல இருக்கிற கிக்கில் அவர்கிட்ட போகிறதே விட்டாங்க. கடைசி நாளில் அவர் ஓட்டின்னு உட்காந்துருந்தார். ஏன்னா இவனுக்கு இந்த டேஸ்ட் பட்ஸ் ஆர் ஸோ ஸ்ட்ராங். தே டோன்ட் வாண்ட் டு லீவ் தட். ஒன்றும் கஷ்டம் வந்தால் கூட பரவாயில்ல, டாக்டர்கிட்ட போய் தண்டத்துக்கு பில்லு கொடுத்து இன்ஜெக்ஷன் போட்டால் சாப்பிட்டாகணும் அவனுக்கு. அதனால் இந்த உலகம் உருப்படுறதுக்கான எந்த வழியும் இன்றைய நிலையில் இல்லை. மன்பதை கிறங்கும்ன்றார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் இறக்கப்படுகிற தென்புல காவல் அப்படின்னு ஆரிய படைக்கிறது நெடுஞ்செய்தி சொல்கிறோம். அந்த மாதிரி மக்களுக்கு இரக்கம் நாமப்படல. கருணை இல்லாத உலகம் கடுகி ஒழுகிங்கிற வள்ளலார். கருணை இல்லாத இந்த உலகம் அழிஞ்சு போட்டோம். செவி சோயுணரா வாய் உணர்வின் மாக்கள். இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் இருக்குன்னு தெரியாமல் வாய் உணர்வு இல்லையா, அந்த ருசி பார்க்கறது. இந்த மாதிரி இருக்கிற ஜனங்க இருந்தால் என்ன செத்தா என்ன, அவியினும் வாழினும் என் அப்படிங்கிறார் வள்ளலார். ஸோ மக்களை திருத்த முடியாது. இப்போது நாம் இவ்வளோ புரிய வைக்கிறோம். அண்டு இதை கேட்டு யாராவது மாறுவாங்கன்றியா? திருப்பியும் வரலாம். எனக்கு நிறைய பேர் தெரியும். ஏதோ ஒரு பாட்டு வரும்ல, கேபி சுந்தராம்பாள் பூம்புகாரில் பாடுவா. காலம் கற்பித்த பாடத்தின் அடித்தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா, வாழ்க்கை எனும் ஓடம் வழங்குகின்ற பாடம். 2 வரி. காலம் கற்பித்த பாடத்தின் அடித்தாங்க முடியாமல் தப்பித்து வந்தானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா, வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம், மானுடனே மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். இந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கேன் நான். அதனால் உங்களுக்கு தெரியாது உலகத்தில் என்னெல்லாம் நடக்குது, எப்படியெல்லாம் நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு உக்காண்டிருக்கோம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நானும் சைலண்ட்டாக இருக்கேன். இப்போ பழைய மாதிரி நான் வந்து ஒரு வீரியத்தோடெல்லாம் பண்ணுறதே இல்லை. அவங்கவுங்க உடுந்து எழுந்து வரட்டும், அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும். ஒரு குழந்தைகிட்ட போய் விளக்கில் கை வைக்காதுன்னா சும்மா இருக்குமா? ஒரு தடவை கை வச்சு சுட்டுக்குன்னு பர்னால் போட்டுன்னு 4 நாளைக்கு அழியணும். அதுக்கு அப்புறம் நீயே வந்து வா ஜாலியாக கை வைனா வராது. அந்த மாதிரி விட்டுட்டேன் நான். அவங்கவுங்க அனுபவித்து அவங்கவுங்க விழுந்து ஏட்டும். நம்ம ஏன் என் கடவுளை விடவா நம்ம கருணை உள்ளவங்க, நம்ம போய் ஏன் இவங்க கர்மாவில் தலையிட்டு இவங்களை மாற்றி அதுக்கப்புறம் உருப்படாமல் தான் இருக்காங்க. யாரும் உருப்படுறதில்லை. ஓகேவா, முடிக்கலாமா? மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை, மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை,
காணும் காட்சிகள் யாவிலும் எங்கள் கடவுளே சிவசங்கரம் மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை. திருப்பதி சிவசங்கரம் இரு கைகளில் சங்கு சக்கரம் அள்ளி வழங்கிடும் பொன்கரம் அந்த அமுத சுரபி சங்கரம் உயிரில் கலந்த சங்கரம் என் உணர்வில் நிறைந்த சங்கரம் சங்கரம் மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை. பார்வை ஒன்றே போதுமே நம் பாவம் யாவும் தீருமே கருணை பொழியும் உள்ளமே இவரணைக்க நோயும் போகுமே கண்டு கொண்டேன் ஐயனை இனி பிறவி எதற்கு போதுமே போதுமே மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை. காணும் காட்சிகள் யாவிலும் எங்கள் கடவுளே சிவசங்கரம் கடவுளாய் வந்த ஆனந்தம் நாம் காணும் நொடிதனில் பேரின்பம் மனதில் வாழும் ஈசனை மகிழ்ந்து செய்வோம் அர்ச்சனை. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம் ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம் இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம் ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.